ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூரிய அண்ணா நடிப்பில் வெளியான மாமன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாமன் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மாமன் திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80% பாசிட்டிவான கமெண்ட்ஸும், அது மட்டும் இல்லாமல் 20% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, 4வது நாளில் முதலாவதாக கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது மாமன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது நாளில் 181 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 9582 டிக்கெட் வந்து இட்னா இருக்குது. இதன் மூலம் 15,11,000 வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் 950 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 1,23,663 டிக்கெட் வந்து இட்னா இருக்குது. இதன் மூலம் 1,74,85,000 வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை விட கம்மியான வசூல் தான் மாமன் திரைப்படம் பண்ணிட்டு வந்தது. ஸோ 2 நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மாமன் திரைப்படம் நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து பண்ணிட்டு வருது. இதுவரையும் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ அடுத்து வரும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸோ 4வது நாளில் கர்நாடகாவில் 15,11,000 வரையும், தமிழகத்தில் 1,74,85,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன பண்ணுறதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.